Hello. Today I'm going to try Indian food. It's called the Aarti Natural Indian Cafe, located in San Rafael, on the way of Point Rice from California, San Francisco Bay Area. Let's see what we have today. Indo-American culture. அதை இங்கே நிரூபிக்கும் விதமாக இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சாண்ட் ரஃபால் பாயிண்ட் ரைஸ் போகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்டி கஃபேல இருக்கும். லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேன் யூ சீ த மெனு? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான். Hi guys, I ordered a samosa chaat. I'm going to try it now. Okay. Bismillah, Bismillah Rahman Rahim. Bismillah. Mm. 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 Nice. This is yogurt. Right. You should eat with these foods. Let's see. Mm. Not bad. It's good. All right. Okay. Thank you. Coconut curry Oh, thank you so much. here Okay, great. and the bread. Thank you. Enjoy. So, this one, what's it called? It's a coconut shrimp curry. Coconut shrimp curry. Okay, good. And this one, Paneer makhani. paneer makhani. Okay, good. And this one with the white rice, basmati with the green peas, right? And this one for naan, garlic naan, I believe. Pesto naan. Okay, we'll try all of this. So, You like it? yeah. Now I'm gonna try naan with
with the coconut shrimp curry, right? You said? Yeah. Coconut shrimp curry. Mmm. Coconut with the shrimp. Bismillah. Mmm. Good. Nice. Awesome. It's delicious with the coconut Coconut milk. milk and oil. Good. I can smell, you know. Paneer is also good. Yeah. Yeah. Mmm. It's good. Just like the shrimp. Mm. Next, I'm gonna try with rice with paneer, rice with paneer tikka. This look like a paneer, you know. Okay. Bismillah. Mm. Not bad. Not bad, nice. You liked it? But we didn't order no spicy this time. You need a little bit add some spicy. Spice? Mm. No, I think this is Right. perfect. I need some spicy, you know. With rice with the paneer and also with the raita. Mm. Mm. இந்த பாயிண்ட் ரேஸுங்கிற இந்த இடத்துல இந்தியன் கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். மெயின் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸ் வர்ற பிஸ்னஸ் தான். அது வந்து இது நம்ம பஞ்சாபி சகோதரர் நடத்திட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. இங்கே வெரி நீட் அண்ட் க்ளீன் அண்ட் டேஸ்டி. அண்ட் சமோசா சாட் இதெல்லாமே வந்து பஞ்சாபி அவங்க பண்ணுற மாதிரி வேறு யார் பண்ணாலும் அந்த ரியல் டேஸ்ட் கிடைக்குது. ஐ லைக் இட். நார்மலி இந்த நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆனோடனே ரஃப் ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப தின்னாக சாஃப்டாக இருக்குது. வித் பட்டர் அண்ட் வாட் இஸ் கால்ட் த கிரீன் ஸ்பூன் பெஸ்டோ சாஸ். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஐ லவ் இட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நின்றுட்டுருக்கிற இந்த இடம் வந்து பாயிண்ட் ரைஸுங்கிற இடத்துல சைப்ரஸ்ங்கிற ஒரு டனல் ட்ரீ கிட்ட தான் நின்றுருக்கோம். பல நூறு ஆண்டுகள் பழமையான இந்த மரங்களுக்கு நடுவில் அழகான இந்த ஒரு டனல் ட்ரீ ரோடை பார்த்துட்ருக்கோம். இது வந்து எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு அந்த பக்கம் போகிற வழியில் பார்த்த ஒரு பாதையோடைய ஞாபகம் வருது.
வணக்கம் யுனிவர்சல் தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த இடத்துடைய வரலாறை பத்தி நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ட்ரீஸோட ஆலி பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக் அமெரிக்கன் கம்யூனிகேஷன் சென்டர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஆர்ட் டெக்கோ ஸ்டைல் ரேடியோ ஸ்டேஷன் built in 1931. இந்த 1931ல இது எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா முதல்ல ரிசீவ்டு வயர்லெஸ் மோர்ஸ் கோட் மெசேஜஸ் சென்ட் ஃப்ரம் ஷிப். கப்பல்ல இருந்து வயர்லெஸ் கோட் மெசேஜ் எப்படி அனுப்புறதுங்கிறத இங்கிருந்தா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலியோடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் மெசேஜ் கம்யூனிகேஷன் சென்டர் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இந்த மரம் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்துடைய ஞாபகார்த்தத்துக்காக நட்டு வைத்தது இன்றைக்கு பெரிய மரமாக வளர்ந்து உயர்ந்து நிற்குது. இது பறவைகள் சரணாலயமாக கூட மாறி இருக்குது.